காலி கலந்துரையாடல் தொடர்பான சர்வதேச மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பமானது. பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இலங்கை கடற்படை என்பன இணைந்து 7வது தடவையாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. மூலோபாய கடல்சார் இணைப்புகளை மேம்படுத்தல் எனும் துணைப்பொருளில் இந்த மாநாடு இடம்பெறுவதுடன் இன்றைய ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கலந்து கொண்டிருந்தார். 42 நாடுகளின் பிரதிநிதிகளும் 12 சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். சமுத்திர விடயங்கள் எமக்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. இதன் மூலம் தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் பாரிய சவால்கள் ஏற்பட முடியும். இந்து சமுத்திரத்தில் எமது அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எமக்குள்ளது. மக்களின் இந்த ஜீவனோபாயத்தை பாதுகாக்கும் பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. எந்தவொரு நாட்டினாலும் கடல்சார் பிரச்சினைகள் மற்றும் சவால்களை தனியாக எதிர்கொள்ள முடியாது. எனவே இந்து சமுத்திரத்தின் வலய நாடுகளோடு நாம் ஒற்றுமையுடன் செயற்படுகின்றோம். இதனை எதிர்காலத்தில் தொடர்ந்தும் உறுதிப்படுத்தி செயற்படுவோம் என்பதனை இவ்வேளையில் கூற விரும்புகின்றேன். தற்போதுள்ள நிலையின் கீழ் உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டு செயற்படுவது முக்கியமானது. இதனை நாம் சிறந்த முறையில் கட்டியெழுப்பினால் எமக்குள்ள நம்பிக்கை அதிகரிக்கும். இலங்கை தற்போது வலயத்தின் கடல்சார் கேந்திர நிலையமாக மாறியுள்ளது. இந்து சமுத்திரத்தின் 70% கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தினூடாக பயணிக்கின்றன. 2015 ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் கடற்படையின் 95 கப்பல்கள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. புதிய அரசாங்கம் பதவியேற்று ஜனாதிபதி அதிகாரத்துக்கு வந்த பின்னர் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகள் இலங்கை கேந்திர நிலையமாக பயன்படுத்துகின்றன என்பதனை இதன் மூலம் அறிய முடிகின்றது. இலங்கையை சுற்றி பெருமதியான வளங்கள் காணப்படுவதாகவும் அதனை அனைத்து இன மக்களின் தேவை கருதி பயன்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வலய நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது.